Welcome to a course on calculus and its applications. Calculus and its applicationsல நம்ம அடுத்த டாபிக் அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எதுக்காக நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ங்கிற ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் படிக்கணும் அப்படிங்கிறதுடைய மிக முக்கியமான தாற்பயம் அதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மாடலிங். ஸோ மாடலிங் அப்படின்னா இருந்துட்டு நம்ம ஆர்டிஸ்ட் ஸ்டார்ஸ் அவங்க பண்ற மாடலிங் கிடையாது. நம்மளுடைய பிசிக்கல் சிஸ்டமை மேத்தமெட்டிக்கலாக மாற்றக்கூடிய ஒரு மாடலிங். சரிங்களா? நம்ம ரியல் டைம்ல நடக்கக்கூடிய விஷயங்களை சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு மாடல் தேவைப்படுது. அந்த மாடல் மேத்தமெட்டிக்கலாக பண்ணும்போது நமக்கு என்ன தேவைப்படுது? இப்போ பொதுவா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா சயின்ஸ்ல எந்த ஒரு கேள்விக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேக்குறீங்க, ஒரு விஷயத்த ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்கன்னா அதற்கான பதில் உங்களுக்கு தரக்கூடியது இயற்பியல், அதாவது பிசிக்ஸா இருக்கும். அது எப்படி அப்படின்னு, அதாவது ஹவ் அப்படிங்கிற கேள்விக்கான உங்களுக்கான பதில தரக்கூடியது கணிதவியல், அதாவது மேத்தமெட்டிக்ஸா இருக்கும். சரிங்களா? இப்போ பொதுவா எந்த ஒரு விஷயமா இருந்துச்சுனாலும் அதோட பிசிக்கல் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பிசிக்கல் சிஸ்டம் என்ன அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னாலே அதோடைய கவர்னிங் லா, அந்த ஒரு விஷயம் நடப்பதற்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய விதி, அந்த லா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கணும். அந்த ஒரு லா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான ஒரு நோட்டேஷன்ஸ், இப்போ ஆக்சலரேஷன் அப்படின்னா ஏ, வெலோசிட்டி அப்படின்னா வி, மாஸ் அப்படின்னா எம், இந்த மாதிரியான ஒரு சில ஃபிக்ஸட் நோட்டேஷன்ஸ் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அந்த நோட்டேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் சிம்பிள்ஸா வேர்டிங்ஸா இருந்தக்கூடிய ஒரு லாவை சிம்பிள்ஸா நீங்க மாத்தினீங்க அப்படின்னாலே உங்களுடைய மேத்தமெட்டிக்கல் மாடல் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிடும். இப்போ மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்படிங்கிறது கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல மேத்தமெட்டிக்ஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் வச்சு, மெத்தட்ஸை வச்சு அதுக்கான ஒரு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிப்போம். அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு மேத்தமெட்டிஷியனோட வேலை என்னவா இந்த இடத்துல இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலுக்கு ஒரு சொல்யூஷன் அவன் கொடுத்துட்டான் அப்படின்னாலே முடிஞ்சிச்சு. அந்த சொல்யூஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் மேத்தமெட்டிஷியனுக்கு தெரியணுமா அப்படிங்கிறது இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். அது அவர்கள் விருப்பம் தான். அவங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இல்ல எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நம்ம செஞ்சு கொடுத்தோம், ஒரு மேத்தமெட்டிஷியன் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னாலும் போதுமானதுதான். இப்போ கிடைச்ச சொல்யூஷனை வச்சு என்ன நம்ம சொல்ல வரோம்? ஆனா நம்ம ஆரம்பிச்சது ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்க கிடையாது. நம்ம ஒரு பிசிக்கல் சிஸ்டம், நம்மளுடைய வாழ்வுல நடக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை எடுத்து அதைத்தான் மேத்தமெட்டிக்கலா மாத்தி அதுக்கு மேத்தமெட்டிக்கலா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த சொல்யூஷன் பிசிக்கலா எதை சொல்லுது அப்படிங்கறத இன்டர்ப்ட் பண்ணணும். இதுதான் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படிங்கிறதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும், இப்போ நான் ஆரம்பத்துல நான் சொன்னது நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்காக மேத்தமெட்டிக்கல் மாடலிங் பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம். இப்போ மாடலிங் பண்றோம், அதுக்கு ஒரு சில மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த டூல் மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன டூலா வேணாலும் எடுக்கலாம். ஆனா பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாற்றம் எதை பொறுத்து நடக்குது, எதுல நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலா பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை ஃபங்க்ஷனா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம். ஃபங்க்ஷனா ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னாலே எக்ஸுங்கிறது என்னது, ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த எக்ஸோடைய விஷயம், இந்த எக்ஸோடைய வேல்யூ எந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஒய்யோடைய வேல்யூ மாறப்போகுது. அதனால இதை நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்லயும் நடக்கதான் போகுது, டிபெண்டன்ட் வேரியபிள்லயும் நடக்கதான் போகுது. ஆனா டிபெண்டன்ட் வேரியபிளுடைய மாற்றம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல நடக்கக்கூடிய மாற்றத்தை பொறுத்து தான் நடக்க போகுது. சரிங்களா? அந்த விஷயத்தை தான் நம்ம டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டி அப்பான் டிஎக்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு நீங்க எழுதுறீங்கனாலே இதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, rate of change in y with respect to change in x.
அதாவது இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு ரேஷியோவா எழுதுறோம் அப்படின்னா இப்ப எக்ஸ்ல என்ன சேஞ்ச் நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒய்ல என்ன சேஞ்ச் நடக்குது அப்படிங்கறத தான் வந்து நம்ம டெரிவேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ டெரிவேட்டிவ்ங்கிற ஒரு விஷயம் ஒரு வாட்டி தானே நடக்குது, இதை பத்தி நான் ஏன் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம பார்த்துருந்துருப்போம். இதுக்கு முன்னாடியே வந்து இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி பேசும்போதே அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம பேசியிருந்திருப்போம். அதுல என்னென்ன விஷயங்கள் பத்தி பேசியிருந்திருப்போம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலோசிட்டி, ஆக்சலரேஷன், இந்த 3 விஷயங்கள். சரிங்களா? இந்த 3 விஷயங்கள் எப்படி எப்படியெல்லாம் தொடர்பா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல இருந்து இப்போ ஒரு ஆரம்பத்துல வந்து இந்த ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஒரு இடத்துக்கு நீங்க வந்து சேர்றீங்க அப்படின்னா இங்கிருந்து இங்க நீங்க போனதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்பட்டிருந்திருக்கு. சரிங்களா? அந்த ஒரு ஃபோர்ஸை வந்து இப்போ இங்கிருந்து நான் இந்த டைரக்ஷன்ல அந்த ஃபோர்ஸை கொடுத்தனா மட்டும்தான் இந்த பக்கம் என்னால போய் சேர முடியும். இங்கிருந்து இந்த டைரக்ஷன்லயோ இல்ல இந்த டைரக்ஷன்லயோ கொடுத்தா என்னால இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து சேர முடியாது. அப்போ வெலோசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ல நடக்கக்கூடிய சேஞ்ச். டிஸ்பிளேஸ்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு சேஞ்ச் அப்படின்னாலுமே அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட திசையில தான் நடக்குது, ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல, in a particular direction it is taking place. ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா என்னுடைய இந்த ஒரு ஃபோர்ஸ் தான் இதுல என்ன சேஞ்ச் நடக்குது. இப்போ ஒரு காரையே நீங்க இது பண்றீங்க அப்படின்னா ஒரு 40, அந்த 40 ஸ்பீடையே மெயின்டைன் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே ஸ்பீட்ல ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? திடீர்னு கொஞ்சம் உங்களோட ஆக்சலரேஷன் அப்படியே 40ல இருந்து 41, 42 இது இப்படியே இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா அதே டைரக்ஷன்ல இன்னும் வேகமா மூவ் ஆக ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? நீங்க எந்த திசையில போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வெலோசிட்டி மூலமாவும் என்ன வேகத்துல போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத ஆக்சலரேஷன் மூலமாவும். இதையே தமிழ்ல சொல்லும் போது இருந்துட்டு திசை வேகம் வேகம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. திசை வேகம் அப்படிங்கிறது வெலோசிட்டி, வேகம் அப்படிங்கறது ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அந்த ஒரு மாறுதல், அந்த ஒரு விஷயங்கள் தான் நம்ம பேசுறோம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்ல ஆரம்பிச்சேன், ஏன் அப்படின்னா நம்மளுடைய சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னாலே இருந்துட்டு அங்க டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருது. சரிங்களா? அப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் டிஃபரன்சியேஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது பேசிக்காவே வந்து அது ஒரு ஈக்குவேஷன். அப்போ முதல்ல வந்து அது ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னாலே என்னது, ஒரு எக்ஸ்பிரஷனை ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்துருப்போம். இல்ல இந்த எக்ஸ்பிரஷன்லயே கான்ஸ்டன்ட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இப்போ சப்போஸ் இப்போ f1 of x is equal to c ன்னு இருக்கு அப்படின்னா f1 of x minus c இதை மொத்தமா நான் f of x ன்னு வேணாலும் கன்சிடர் பண்ணி இது ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸ்பிரஷனை ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு ஈக்குவேஷன்ல டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது பொதுவா இப்போ நம்ம எல்லாருமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம படிச்சிருந்திருப்போம். சரிங்களா? சோ இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல இதே இந்த இடத்துல எனக்கு இப்படி இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இதைத்தான் வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு கவர்னிங் லா எடுத்து நம்ம மேத்தமெட்டிக்கலா மாத்தும் போது நிறைய பிசிக்கல் ஃபெனோமெனன்ல வந்து சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. பிசிக்ஸா பேசும்போது அந்த சேஞ்ச், ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்ற விஷயத்த மேத்தமெட்டிக்கலா கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு டெரிவேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். அந்த டெரிவேட்டிவ் வந்து ஒரு டெரிவேட்டிவ் தான் வரணும்னு கிடையாது, எவ்வளவு டெரிவேட்டிவ் வேணாலும் வரலாம். அப்போ as a result we will end up with some differential equation. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு வகைக்கெழு சமன்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம வந்து நிற்போம். சரிங்களா? இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை வச்சு சும்மா மாடலிங் பண்ண ஒரு சில விஷயங்கள்
பார்த்துட்டிங்கன்னா ஃபாலிங் ஸ்டோன், ஒரு மாடியோட உச்சத்திலிருந்து நம்ம ஒரு கல்லை போடுறோம். அந்த கல் எவ்வளோ வேகத்தில் வந்து சேருது சரிங்களா? இந்த இடத்துல அந்த கல்லை நீங்க போடும்போது நீங்க எந்த ஒரு வேகமும் அதுக்கு நீங்க கொடுக்க கிடையாது. பூமியுடைய புவியீர்ப்பு விசை மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய வேகம். அதை பொறுத்துதான் இது வந்து சேருது சரிங்களா? அதே மாதிரி பேராஷூட், அவுட்ஃப்ளோயிங் வாட்டர், இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. இது எல்லாமே பின்வரும் லெக்சர்ஸ்ல ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம் தான். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன, அந்த விஷயங்களை கொஞ்சம் டெக்னிக்கலா நம்ம பார்ப்போம் சரிங்களா? இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி பேசுறோம் அப்படின்னாலே இருந்துட்டு இது என்னன்னா an equation, okay, so an equation consisting of an independent variable an unknown function. ஸோ இந்த இடத்துல அன்னோன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் மீன் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். இஸ் கால்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சரிங்களா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம டிஃபைன் பண்றோம். இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன்ல எழுதணும் அப்படின்னா if y is equal to f of x அப்படின்னு இருக்குன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா y பிரைம்ங்கிறது வந்து d upon dx of f of x, y டபுள் பிரைம் அப்படிங்கிறது d square upon dx squared of f of x. இன் ஜெனரல் y par n அப்படிங்கிறது என்னன்னா nth டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x. இதுதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ டெரிவேட்டிவ்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர எவ்வளோ டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்ல கிடையாது. அப்படின்னா ஏதோ ஒரு ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு எக்ஸ்பிரஷன், அதுக்குள்ள நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஃபங்க்ஷன், அதோடைய டெரிவேட்டிவ்ஸ் எவ்வளோ டெரிவேட்டிவ் வரைக்கும் இருக்க போகுதுங்கிறது தெரியாது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா? இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி எப்படியெல்லாம் நம்ம கிளாசிஃபை பண்றோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவா ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம் சரிங்களா? மோர் தென் ஒன் இருக்கக்கூடாதா அப்படின்னா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸா மாறிடும். இப்போ நம்ம ஒரே ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பத்தி பேசிட்டு அதோடைய விஷயங்கள் பத்தி பேச போறோம். இப்போ இந்த இதை எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை பொறுத்து நம்ம பிரிக்கிறோம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி, பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஸோ ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கிற பட்சத்துல இத ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்ப அடுத்தது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இங்க மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே இருந்துட்டு இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு கிளாசிபிகேஷனா இருக்கும். இது போக நீங்க இன்னுமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை டீப்பா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு போகும்போது இது ரெண்டுலையுமே வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர்னு பேசுறோம்னாலே நான் லீனியர், அடுத்து ஹோமோஜீனியஸ், நான் ஹோமோஜீனியஸ், இன்னும் டீட்டெயில்டா போனீங்க அப்படின்னா நம்ம டிட்டர்மினிஸ்டிக் கேஸ் பத்தி பேசுறோமா, ப்ராபபிலிஸ்டிக் கேஸ் பத்தி பேசுறோமாங்கிறத பொறுத்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இல்ல ஸ்டோகாஸ்டிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா
இப்ப டெரிவேட்டிவ்ஸ் பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ் இந்த மாதிரி தான் நம்ம பேசணும். இப்படி பேசாம ஹாஃப் த டெரிவேட்டிவ், 3/4 டெரிவேட்டிவ் இப்படி பேசலாமா அப்படின்னா அப்படியும் பேச முடியும். அப்படி பேசும்போது அதெல்லாம் ஃப்ராக்ஷனல் ஆர்டர்ஸ். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸே இருக்கு. இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸோட ஸ்டடி வந்து ரொம்ப ஆழமானது. அது ஒவ்வொன்றுக்கும் அப்ளிகேஷன்ஸ் எங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தேடினீங்கன்னா எங்க நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு தேடுறது தான் வந்து சுலபமா இருக்குங்கிற அளவுக்கு நிறைய இடங்கள்ல அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்மளுடைய இந்த கோர்ஸ்ல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம பேச போறோம். சரிங்களா? பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி கூட நம்ம பேச போறது கிடையாது. அப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான், ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான். சரிங்களா? இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா y prime is equal to cos x. இது நான் வந்து y prime minus cos x equal 0ன்னு வேணாலும் என்னால எழுத முடியும். ஒரு எக்ஸ்பிரஷனை இன்னொரு எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவேட் பண்ணி வேணாலும் நம்மளால ஒரு ஈக்குவேஷன் எழுத முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து y double prime plus 9y equals e power minus 2x. சரிங்களா? அடுத்து y prime y triple prime y prime multiplied with y triple prime minus 3 upon 2 y prime squared equals 0. இதுவும் எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ பொதுவா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி நம்ம ஒரு வேரியபிள் தான், ஆர்டினரி தான் நம்ம பேச போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். இப்போ ஆர்டினரி தான் பேச போறோம் அப்படின்னா இந்த y prime அப்படிங்கிறது எனக்கு என்னது dy upon dx-ஆ, சில சமயங்கள்ல dy upon dt-ஆ கூட இருக்கலாம். இது பொதுவாகவே எக்ஸ் தானே இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய் தானே டிபெண்டன்ட் வேரியபிள்னு எடுப்போம். எதுக்காக இங்க நம்ம டி எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். சரிங்களா? அதற்கான பதில் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பிசிக்கல் சிஸ்டம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மாற்றம், அதாவது சேஞ்ச், அதாவது டெரிவேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை பேஸ் பண்ணி பார்ப்போம்னா டைமை பேஸ் பண்ணி தான் பார்ப்போம். அப்போ நேரத்தை பொறுத்து நடக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிற பட்சத்துல நேரம், அதாவது டைம், அதை சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நோட்டேஷன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டி தான். இப்போ கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் வச்சே வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளால ஒரு கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா முடியுங்க. இப்போ இந்த 3 எக்ஸாம்பிளையே எடுத்துக்கங்களே. எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் y x ரெண்டுமே இன்வால்வ் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல அவங்க y பிரைம்னு சொல்லி இருக்கிறது வந்து dy upon dx தான். அதே மாதிரி ரெண்டாவது எக்ஸாம்பிள்லயே அவங்க y பிரைம்னு சொல்லி இருக்கிறது வந்து dy upon dx தான். இப்போ மூணாவதுல பார்த்துட்டீங்கன்னா அவங்க எதுவுமே சொல்லல. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த முடிவை தந்துடுறாங்க. நீங்க டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு வச்சு பண்ணணும்னாலும் பண்ணிக்கங்க, டீன்னு வச்சு பண்ணணும்னாலும் பண்ணிக்கங்க. இதே y prime is equal to 4t இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல y prime அப்படிங்கிறது உங்களுடைய டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு t-யை தான் வந்து குறிக்குது. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது வந்து இன்னும் ஒரு சில டெக்னிக்கல் டீடைல்ஸ் டிஃபரன்ஷியேஷன்ல நம்ம பார்ப்போம். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஓகே, டெஃபினிஷன்ஸ், டெக்னிக்கல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறதும் நான் சொல்றேன். இப்போ முதல் விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆர்டர் ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ ஆர்டர் ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா அதுல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ ப்ராப்பரான ஒரு டெஃபினேஷனா சொல்லணும் அப்படின்னா an ODE, அதாவது ordinary differential equation, is said to be of order n if the nth derivative of the unknown function y is the highest derivative of y in the equation.
கொடுக்கப்பட்டுள்ள ஈக்குவேஷன்ல அந்த yங்கிற ஃபங்க்ஷனோட nth டெரிவேட்டிவ் தான் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம எழுதின எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் என்னது, அது ஆர்டர் 1. ஐ திங்க் இந்த கலர் உங்களுக்கு தெளிவா தெரியாது, நான் வேற கலர்ல எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஆர்டர் 1, செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்துட்டீங்கன்னா ஆர்டர் 2, மூணாவது ஈக்குவேஷன் பார்த்துட்டீங்கன்னா ஆர்டர் 3, நாலாவது ஈக்குவேஷன் ஆர்டர் 1. சரிங்களா? இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு f of x, y, y prime equal 0 இப்படியும் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா y prime is equal to f of x, y. இப்போ இந்த ரெண்டுமே என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ் தான். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனாவே இருந்துச்சுனாலும் முதல்ல என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு எக்ஸ்பிரஷன்ல x, y prime மூணுமே இருக்கு, அதை ஒரு 0ங்கிற வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இதுல என்ன பண்ணிருக்கோம்னா y prime மட்டும் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் x, y கம்பைன் ஆன ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனா இருந்தாலும் இதை நம்ம எந்த மாதிரியான ஒரு ஃபார்ம்ல எழுதியிருக்கோம்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த முதல்ல இருக்கிறது வந்து இம்ப்ளிசிட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டாவது இருக்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் ஃபார்ம். ஏன் இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அதாவது இதுல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய டெரிவேட்டிவோட ஹையஸ்ட் ஆர்டரே 1 தான். சரிங்களா? அந்த 1 அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவோட வேல்யூ இதுதான் அப்படிங்கறத தெளிவா நம்ம எடுத்து சொல்றது ரெண்டாவது ஃபார்ம்ல தான் இருக்கு. தெளிவா இதுதான் அப்படின்னு தெளிவா நம்ம சொல்றங்காட்டி எக்ஸ்பிளிசிட்டா சொல்லிடுறோம். அதனால அது எக்ஸ்பிளிசிட் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எனக்குள்ளேயே தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்றமே தவிர அது என்னன்னு தனியா நம்ம எடுத்து சொல்லல. அதனால முதல்ல இருக்கிறத இம்ப்ளிசிட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சொல்யூஷன்னா என்ன, ஒரு சில ப்ராப்ளம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன்னா என்ன, இதை கான்செப்டா மட்டும் பேசாம ஒரு சில ப்ராப்ளம்ஸும் சேர்த்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி.